எல்லாரும் பார்சல் தான் பார்க்க நல்லா தான் தெரியுது. ஆனால் பிரியாணி ஹண்டி பிரியாணி சூப்பராக இருக்குது. 20 ரூபாய் ஆனால் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டயரை வந்து பார்த்தீங்கன்னா பழைய டயரை கழட்டிட்டாங்க. அதில் 2 பஞ்சர் இருக்குது. ஓகே கேஷ் கொடுத்துட்டு வரலாம் வாங்க. பைஜான் எல்லோ செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே இந்த தர்பூசணி மாதிரி இனிப்பு இல்லைனாலும் நல்லா இருக்கு. விஜய் ஃப்ரெண்ட்மே ஒரு ஆட்டு தொடையை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வாங்கியாச்சு விலைக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஸ்மார்ட் வாட்ச்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் இருக்குது, சாரி ஆப்பிள் காப்பி வச்சுருக்காங்க. 17 ரியாலுக்கு இந்த பண்ணுறீங்க. நான் வந்து டெக்னீஷியன். ஓ டெக்னீஷியன், சூப்பர் சூப்பர் சூப்பர். கம்பெனி அக்காமடேஷன் எல்லாம் கொடுத்துட்றாங்களா? சந்திச்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஐஃபோன் பத்திரம் சாப்பிட்றதுல ஐஃபோனை மறந்துடாதீங்க. எல்லாமே மனசாச்சே இல்லாமல் 3 பீஸ் பலாப்பழம் போட்டு வச்சுட்டு 8 ரியால் எவ்வளோ அது வருது நம்ம காசுக்கு? இது வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து க்ளீன் ஆகிடுத்து. ஸோ 10 ரியாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பல பலன் பண்ணி கொடுத்துருக்காங்க. மழை. ஸோ வெல்கம் பேக் ஜி ஃபேம். குட் மார்னிங் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் குட் ஆஃப்டர்நூனே வந்து குட் ஈவினிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆகிடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ரைடே குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்மளோட அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிட்டு நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற பள்ளியாசலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போய்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேரையும் தட்டி விட்டுருங்க. ஸோ இப்போது வீடு பின்னாடி தான் இருக்குது, பள்ளியாசல் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்குது, நடந்து போகிறோம். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டே நம்ம வந்து சொல்லியிருப்போம் ஸோ ரூமில் சமைக்கிறதுக்கு பிரியாணி ஏதாவது செய்கிறதுக்கு நம்ம வந்து பொருள்லாம் போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு. ஆனால் வாங்கிட்டே வரல நம்ம நைட்டு. நடனனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வராது. அவங்களும் வேலையாக அவங்க வீட்டில் கஃபிலோட பசங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் அப்படி இப்படின்லாம் இருக்கிறதால ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா போயிடுவார், வரமாட்டார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை மாற்றியாச்சு. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு ஃபஸ்ட்டு வேலையாக இருக்கிறது நம்ம தொழுகை. ஸோ முதல்ல போய்ட்டு தொழுவலாம். தொழுதுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஹோட்டலுக்கு சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிகிட்ருக்கோம். சென்னை ஸ்பைஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கே போகலாமா இல்லை மல்லாஸ் ஹோட்டல் இருக்குது அங்கே போகலாமா அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணிகிட்ருக்கோம். பாப்பமே எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொழுதுட்டு வந்ததுக்கப்புறம் பிளான் ஆனோடனே கிளம்பணும். பிகாஸ் ரொம்ப தூரத்துக்கும் வந்து போக முடியாது, பக்கத்தில் இதுதான் இருக்குது. ஏன்னா அண்ணனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இஸ்த்ரா, அதாவது இந்த சிட்டி விட்டு இந்த இதில் ஃபன் பண்ணுற இடம்லாம் இருக்குல்ல, உங்கள் வீக்லி போவோம்ல, நம்ம நிறைய வாட்டி போயிருப்போம். அங்கே போகிறதுக்காக வண்டியில் எல்லா பொருளும் ரெடியாக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம பக்கத்தில் தான் போகணும். வாங்க குடுன்னு குத்பா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. போகலாம் வாங்க, சப்ஸ்கிரைப் தட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் எங்கே போகிறோன்றதை முடிவு பண்ணலாம். ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா தொழுதுட்டு வெளியே வந்தாச்சு. எல்லாம் அரபி ஷேக்குங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தொழுதுட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. நடனனும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டாரு. நம்ம பக்கத்தில் இருக்கிற ரூம் பார்ட்னரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டாரு. இப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இடத்த சூஸ் பண்ணி இப்போ நம்ம சாப்பிட போகணும். அதுதான் இப்போ நம்மளுடைய அடுத்த கட்ட ஒரு டார்கெட்டாக இருக்குது. ஸோ வாங்க நேராக அடுத்து அங்கே என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வண்டி எல்லாம் ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்திட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாம் ஏகப்பட்ட பேர் பாகிஸ்தானி பங்காளி அப்படின்னு சொல்லி எந்த ஒரு மத வேற்றுமை அது இதுன்னு இல்லாமல் சமமாக நின்று தொழுவக்கூடியது தான் இந்த ஒரு தொழுகை. அதை நினைக்கும் போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ணன் வந்து ஃபஸ்ட்டே கிளம்பிடுச்சு. அண்ணன் வந்து என்னது கபிலா அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளம்பிடுச்சு ஜிபேமே. ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா பங்காளி ஹோட்டலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறோம். வராமல் விட மாட்டான். இவன் எங்கேருந்து இப்போ வருவான் அவனை காட்டுங்க. இப்போ நமக்கு தான் வெயிட் பண்ணுறானா? சரி எப்படி பேக் வருவான் இப்போ? அவன் ரொம்ப ரிஸ்க் தானே அவனுக்கு. ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பங்காளி ஹோட்டல் தான் போகிறோம். அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா பங்காளி ஹோட்டலுக்கு போயிடுச்சு ஆல்ரெடி. முன்னாடி அவரோட வண்டியில் போயிடுச்சு. ஏன்னா அவர் 1:10க்குலாம் அங்கே கஃபி வீட்டில் இருக்கணுமா. மணி இங்கே 12 அப்படிங்கிறதால ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வண்டியில் போகிறோம். அவரோட வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வராரு. அங்கேருந்து சாப்பிட்டுட்டு அவர் அப்படியே போயிடுவார். நம்ம போய் ரிட்டன் நம்ம பேக் அடிச்சிடலாம் ரூமுக்கு. அதனால தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா கேரளா விட்டு நம்ம சென்னை ஸ்பேஸு எல்லா இடத்துக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படி சூஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தோம். கடைசியில் இந்த பக்கத்து ரூம்காரன் இந்த பங்காளி ஹோட்டலில் ஃப்ரைடே ஸ்பெஷல்லாம் நிறையா வச்சுருப்போம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே ஃப்ரைடே ஸ்பெஷல் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க இந்த ஃப்ரைடே ஸ்பெஷல் பங்காளி ஹோட்டலில் என்ன தான் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நாங்கள் சாப்பிட்ட வரைக்கும் அவங்கள்ட்ட நிறைய ஃபுட்டு நல்லா தான் இருக்குது. இன்றைக்கி என்ன ஃபுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி பார்ப்போமே. ஃப்ரைடேக்கு அப்படி ஸ்பெஷலாக என்ன தான் வச்சுருக்காங்கன்னு சொல்லி ட்ரை பண்ணலாம் வாங்க. கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வண்டியை பின்னாடி பார்க் பண்ணியாச்சு. ஸோ பார்க்கிங் கிடைக்கிறது எப்பயுமே இங்கே ரொம்ப கஷ்டம் தாங்க. அப்படியே பாருங்களேன், சுற்றிக்கும் எவ்வளோ பார்க்கிங் இருக்குது. ஆனால் எல்லாத்துக்குமே இந்த ரோட்டோரமாக தான் வேணும். இப்படி நிறுத்திட்டு இப்படியே ரிவர்ஸ் ஓடிடுற மாதிரி தான் தேவைப்படுது. அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளே நிப்பாட்டியாச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பங்காளி ஹோட்டலு. வாங்க இங்கே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சாப்பிடுவோம். நம்ம அதர் டேஸில் நம்ம சாப்பிட்ருக்கோம். உண்மையிலே இவங்கள்ட்ட நல்லா தான் இருக்குது. பட் ஃப்ரைடேஸில் இவங்கள்ட்ட என்ன ஸ்பெஷல் இருக்குன்றதை செக் பண்ணுவோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்னதை பார்சலாக மாற்றி கொண்டு போகிறோங்க. டியூட்டி வந்துருச்சு. அண்ணனோட கபிலுக்கு டியூட்டி வந்துருச்சு. ஐயோ இப்படி வெறி ஏற்றுறாங்களே, என்ன பண்ணுறது? சரி ஓகே டியூட்டி வந்துருச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாரும் பார்சல் தான். பார்க்க நல்லா தான் தெரியுது. ஆனால் பிரியாணி ஹண்டி பிரியாணி சூப்பராக இருக்குது. 20 ரூபாய் ஆனால்
அண்டி பிரியாணி பார்த்தோம், சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, சம்பவம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போது பார்சல் தான் சாப்பிட்டு போய் ஆகணும். வாங்க. எல்லாத்துக்கும் இப்படியா? அது சரி. அண்ணனுக்கும் டியூட்டி வந்துருச்சு, இவருக்கும் டியூட்டி வந்துருச்சு. நான் மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்கிறேன். என்னடா கொடுமை இது, இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி தாங்க இருக்கு. சரி வாங்க பார்சல் வாங்கிட்டு போகலாம். இந்த ஃப்ரைடே இப்படி ஆகும்னு சொல்லி யாரும் எதிர்பார்க்கல. லெட்ஸ் கோ. இந்த மாதிரி வரும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கல. அண்ணன் பாருங்க, இப்போ என்னடா அந்த பக்கம் அவர் கிளம்பி போயிட்டாரு, அங்கே போயிட்டு இருக்காரு பாருங்க, ஆரஞ்சு கலரு. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இவரு கிளம்பி போயிட்டு இருக்காரு. சம்பவங்கள் இப்படி நடக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவில்லை. ஸோ வாங்க, இஸ்தராக்கு அவங்க எங்கே தான் போகிறாங்களோ அங்கே போட்டும், நம்மளும் ஏதாவது சொல்லிட்டு பார்ப்போம் கொஞ்சம் நேரத்துக்கு இப்போதைக்கு. பட் ஒன்றும் பண்ண முடியாது, நேராக வீட்டில் போய் சாப்பிட ஆரம்பிக்கலாம். 15 ரூபாய்க்கு மட்டன் புலாவ் இந்த பங்காளி ஹோட்டலில் எப்படி இருக்குன்னு தான் ட்ரை பண்ணி பார்ப்போமே. பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்தோடனே டக்குன்னு எடுத்து போட்டு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. நல்லாயிருக்கு. பீஃப் வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டி நிறையா கொடுத்துருக்காங்க. இவ்வளோ சோறுன்னு மிச்சம் வச்சுருக்கு, இதுலேயும் மிச்சம் வச்சுருக்கேன். 15 ரூபாய்க்கு நல்ல ஒரு குவான்டிட்டி அதிகமாக தான் இருக்குது. ஓகே, ஒர்த்து தான். நல்லா ஸ்பைஸியாக இருக்கு. ஆனால் மட்டன் புலாவ், பீஃப் புலாவ் நல்ல ஸ்பைசினஸோடு கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையிலேயே சூப்பர். வெல்கம் பேக். பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு வச்சுங்க. ஸோ குட்டி தூக்கத்தை போட்டு எந்திரிச்சிட்டு அப்படியே வெளியே எந்திரிச்சு பார்த்தா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபஸ்ட்டு நம்ம காலுக்கிட்ட ஒரு பூனை. இவன் யார் தெரியுதா? இவன் தான் அந்த குட்டியோட அப்பான்ல. இவனா? என்ன வெள்ளையா இருக்கான் இவன் இப்போ? இல்லை ஆமாம், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 2-3 அப்பா, 2-3 ஹஸ்பண்ட். இதுக்கு இது ஒரு ஹஸ்பண்டு உக்காந்துருக்கு பாருங்க, இது ஒரு ஹஸ்பண்டு. அப்புறம் இதே கலரில், இதோட கலர்லேயே இன்னொரு ஹஸ்பண்ட் இருக்கும். ஸோ 2 ஹஸ்பண்டு இப்போதைக்கு நாங்கள் கண்ணில் பார்த்த வரைக்கும். நேற்று ஒருத்தவங்க கூட சுற்றிட்டு இருந்துச்சு, இன்றைக்கி பார்க்குறோம் இவங்க கூட சுற்றிட்டு இருக்கு. ஹவு இஸ் பாசிபிள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. வடிவேல் சொல்கிற மாதிரி சங்கட்டமாக இருக்காது. பிள்ளைங்களை கொண்டு போய் எங்கே விட்டுச்சின்னு தெரியல. ஜிப்பேன் ஓவராலாக எங்கேயோ கொண்டு போய் விட்டுருச்சு. அண்ணன் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சை போட்டு மேட்சை பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் அழகாக வெங்காயம் பஜ்ஜி பக்கோடாவை செய்யறதுக்காக ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு. அப்புறம் இந்தாண்ட பக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு. அப்படியே இந்தாண்ட வந்து பார்த்தீங்கன்னா டீ ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒரு டீயும் ஒரு பக்கோடாவும் பட்டா எப்படி இருக்குன்னு தெரியுமா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அது ரெடி ஆகிட்டு இருக்கு. அடுத்து என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? இன்றைக்கி விளாக் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் இருக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் டைம் கிடச்சிச்சு அப்படின்னா போயிட்டு ரூமுக்கு தேவையான ஒரு சில பொருள்கள்லாம் வாங்கணும். ஃபேரி உடம்பு பாய்ச்சி இப்போ பாத்திரம் கழுவுறதுக்கான அந்த இது அது இல்லை, காலி ஆகிடுச்சு, அது வாங்கணும். அப்புறம் வந்து நம்ம வண்டியில் ஒரு எம்டி டயர் ஒன்று வச்சுருக்கோம். இருக்கிற ஸ்டெப்னியில் வந்து 2 பஞ்சர் இருக்குது. டயரு 30 ரூபாய் தான், பஞ்சருக்கு 20 ரூபாய் கொடுப்பாங்களா? இல்லை, நான் சொன்னிச்சு வீட்டில் ஒரு எக்ஸ்ட்ரா டயர் இருக்குது, அதை எடுத்துன்னு போனோம். அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கள்ட்ட கொடுத்து கழட்டி அதை மாட்ட சொல்லுவோம். அதில் பஞ்சர் இருந்தால் அதை ரெடி பண்ணி வச்சுக்கோ. பிகாஸ் நம்மளுக்கு பாருங்கள் பாலைவனத்தில் ரொம்ப தூரம்லாம் வந்து நமக்கு கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம பண்ணி தான் ஆகணும், பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னிச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால் அதை நம்ம பண்ணியே ஆகணும். தட்ஸ் இட். வாங்க இப்போ பக்கோடா கூட ரெடி ஆகணுன்னே அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம போகலாம் விஜய். ஸோ பையன் வந்து பார்த்திங்கன்னா பக்காவா பிள்ளைங்களுக்கு பால் கொடுறான்னா தான் வந்து இங்கே பால் குடிச்சிட்ருக்கு. சரி ஓகே, எவ்வளோ பெருசானாலும் பால் தானே, குடிச்சிட்டு போட்டோம். நம்ம கூட கட்டியாக இருக்கா இல்லை அப்படியே மாமா தனித்தனியாக போட்டியா? பார்க்க அப்படியே தெரியுது, அப்படியே தனித்தனியாக இருக்கிற மாதிரி எல்லாமே. ஒரு வெங்காயமும் தனித்தனியாக தூக்கிட்டு போட்ட பேர் ஒரு ஃபீல் வருது. ஓகே, திஸ் இஸ் சவுதி பக்கோடா. அப்படி தான் இருக்கும், யாருமே கண்டுக்காதீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீயும் ரெடி ஆகிடுச்சு. இது அந்த அடுப்புலேயே வச்சுருந்து மைனியோட அதுலேயே சும்மா சிம்மில் வச்சுருந்துருக்கலாம். லைட்டாக கொச்சிட்டு இருந்தேன். இப்போ இந்த பக்கோடா ரெடி ஆகிறதுக்குள்ளே இந்த டீ ஆறிடும் போல இருக்கே. சரி ஓகே, என்னவோ பக்கோடா சாப்பிட்டு டீயை சாப்பிட்டு ஒரு வெளியே கிளம்புவாங்க. ப்ளீஸ் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா அவர் பக்கோடா இஸ் ரெடி. ஸோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா மொறுன்னு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நல்லாயிருக்கும். செல்லக்குட்டியை எடுத்துகிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம். எங்கடா அப்படின்னு பார்க்குறீங்களா? நெஸ்டோ சூப்பர் மார்க்கெட்டுக்கு தாங்க. ஸோ தேவையான பொருளை வந்துட்டு வாங்கிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வரதுக்காக தான் இப்போ நம்ம கிளம்புறோம். ஸோ வாங்க போகலாம் நேராக நெஸ்டோவுக்கு. பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்ச் ஏற்பட்டு விட்டதோ. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகல. ஆக்சுவலாக முதல்ல நம்ம வண்டிக்கு ஸ்டெப்னி டயர் வந்துட்டுனா பஞ்சராக இருக்குது. வீட்டிலேருந்து இப்போ ஒரு புது டயர் இருக்குது, அதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் பஞ்சர் கடைக்கு. நேராக முதல்ல அதை பஞ்சர் பார்த்துட்டு அதில் பஞ்சர் எதுவும் இல்லாமல் இருந்துச்சுன்னா ரிம் எடுத்து மாற்றிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வண்டியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பலான்னு இருக்கிறோம். ஸோ வாங்க நேராக போகலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகல, வேறு இடத்துக்கு போகிறோம்.
அங்கே போய்ட்டு முட்டை வாங்கிட்டு கறிகிரி ஏதாவது இருந்துச்சுன்னா வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துடுவோம். பிகாஸ் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு சமைக்கிறதுக்கு பொருள்லாம் இருக்குதுங்க. அதனால தான். ஏன்னா சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் நம்ம அடிக்கடி வாங்கி வச்சுக்கிறது நல்லது தான். பட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபரில் இருக்கும்போது நம்ம வாங்கி வச்சுருக்கிறது நல்லது. பட் எந்த ஒரு ஆஃபருமே இல்லாமல் நார்மலாக போய்ட்டு பொருள் காசு கொடுத்து வாங்குறது அது நம்ம எப்போ வேணாலுமே அந்த ரேட்டு தான் இருக்க போகுது. ஸோ அதனால் நம்ம எதுக்கு அவசரப்பட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் ஒரு சின்ன சேஞ்ச் ஏற்பட்டுச்சு. என்னடா இன்றைக்கி எந்த நீ வியாபாரத்துக்கு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் போகலான்னு இருக்கிறேன். ஸோ வாங்க போகலாம். பாருங்கள், இது வந்து ஃப்ரீ ரைட்டு. இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து பாருங்கள் வண்டி வந்துக்கிட்டே தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம போயிட்டுருக்கோம். ஏன் அப்படின்னா இது வந்து ஃப்ரீ ரைட்டு. அதுக்காக வண்டி வந்துக்கிட்டே இருக்குன்னா ஏறி நீங்கள் மட்டும் போயிடக்கூடாது. வண்டி கொஞ்சம் ஸ்லோ ஆனோன்னா நீங்கள் தாராளமாக வரலாம். பட் இதே மாதிரி ஃப்ரீ ரைட்டு உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்காது. புதுசாக ஒரு டிரைவருங்க இந்த விஷயத்தெல்லாம் நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பங்கு தான் நம்ம ரெகுலராக எல்லா ஒர்க்கும் நம்ம பார்க்குற பங்கு. என்ன இன்றைக்கின்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ கூட்டம் இருக்குது. பண்ணுவானா? கூட்டம்லாம் இவன்ட்டு இருக்கா? அந்த கூட்டம்லாம் அவனுக்கான்னு சொல்லி தெரியலையே. ஆமாம், ஒரே ஒரு டயர் தான் அந்த அடிச்சு விட்ருவோம். அப்போ வெயிட் பண்ணி பார்ப்பாரு. ஓகே ஜி ஃபேம், வாங்க நம்ம வெயிட் பண்ணிட்டு நம்ம டைம் வந்தோன்னா நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அறிவாளி மேதைகளும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த வழியாக காற்று வெளியே வந்துகிட்டே இருக்குது. இருந்தாலும் அமுத்தியே பிடிப்போம், அது மேலே வந்துடாதா என்ன அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலே இருக்கிறாங்க. ரொம்ப நேரமாக அந்த நம்பிக்கையில் காற்று அவ்வளோ நேரமாக அழுத்தி பிடிச்சிருக்காரு. நானும் பார்க்குறேன். கொஞ்சம் நேரமாக இந்த மனுஷன் அசர்வனான்றாரு. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டயர் வந்து பார்த்தீங்கன்னா பழைய டயரை கழட்டிட்டாங்க. அதில் 2 பஞ்சர் இருக்குது. இந்த டயர் நம்மள்ட்ட இருந்துச்சு, வீட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். டயர் இதுவுமே கிட்டத்தட்ட முடிஞ்ச கண்டிஷனில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் சரி ஓகே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரையில் தான் இப்போ நம்ம உள்ளே போடுது. இதுலேயே எது பஞ்சர் இருந்துச்சுன்னா அது வேறு நம்ம தலையில் வந்து வெடியும். இல்லைனா டயரை தூக்கி போட்டு இவன்ட்டே ஏதாவது செகண்ட் ஹேண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டயர் இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம். நிறையா கழுவுறதுக்கு வண்டி அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்டது போயிட்டுருக்கு. பார்ப்போம் என்னன்னு. இப்போ நம்ம வண்டியில் பஞ்சர் இருக்கா இல்லைன்னு சொல்லி பார்க்குறாங்க. அந்த டயரில் நம்ம ரூமில் கிடந்த டயர் தான். பஞ்சர் இல்லாமல் இருந்தால் நல்லது. இந்த பஞ்சர் செக் பண்ணுற சாக்கில் எப்பயுமே டயர் நல்லா கழுவி வாங்கிடலாம். சரிதா? போட்டு வாங்கி கழுவுறாங்க. இருக்கா? بس واحد؟ اي شوف واحد مرة في صوت شوف انت يمشي ما في مشكلة ستيبني. ايوه ستيبني ايوه بس ஒரு பஞ்சர் இருக்குது ஜிஃபேமே. அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சரை மாட்டிட்டு கிளம்பியாச்சு. 15 ரியால் வாங்கிட்டாங்க. ஏன்னா கலட்டி மாட்டினதுக்கு ஏன்னா வேறு டயர்லேருந்து ரிம்மு மாற்றினாங்கல்ல, அதுக்கு ஒரு 10, பஞ்சருக்கு ஒரு 10ன்னு 20 ரியால் கேட்டாங்க. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி பேசி ஒரு 15 ரியால் கொடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ அடுத்து எங்கடா போகிறோம் அப்படின்னா வண்டி வந்து வாஷ் பண்ணுறதுக்கு. ஏன்னா இவ்வளோ அழுக்கூட நம்மளால் வாஷ் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் கேட்கலாம், பழைய வீட்டிலலாம் இருக்கும்போது நீ தண்டா வாஷ் பண்ணிட்டு இருந்த, இப்போ என்னடா நியாயம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம அந்த ரூமில் இருக்கிறதே பெரிய விஷயம். அப்படிங்கக்குள்ள அவங்க கஃபீலுக்கு தெரியாது, கஃபீலோட அப்பாவுக்கு தெரியாது. அதனால் இங்கே உட்காந்துட்டு நம்ம வீட்டுக்கு வெளியெல்லாம் கழுவணும்னா தண்ணியை வச்சு அன்றைக்கி நடன வரும்போது அவங்க விட்டு வண்டி எதுக்கு இங்கே கழுவுறாங்க அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் 1.5 ரெண்ட் கொடுத்துட்டேன், நீ என் வீட்டில் ஏதாவது நீ நிப்பாட்டி கழுவுறன்ற மாதிரி பேச்செல்லாம் வெளியே வந்துடும் நாளைக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சரி வாட்டர் வாஷ் விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ரொம்ப அழுக்காக இருக்குது. துடைக்கிறதா இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, சும்மா துணி வச்சு முறுக்கி நம்ம வீட்டு வெளியே துடைக்கலாம். பட் நல்லா ஃபேரியை போட்டு தண்ணி சோப்பு போட்டு கழுவும் போது தொடர்ந்து தண்ணி ஓடும். அதனால் எதுக்கு ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு இருக்கோம். இப்போ நடனோட கஃபீல் இருக்கார்ல, அவர் வீட்டுக்கிட்ட இருக்குது ஒரு வாட்டர் வாஷ். அங்கே வந்து 17 ரியால் வாங்குவாங்க வெளியே மட்டும் கழுவுனா. நம்மளுக்கு உள்ள தேவையில்லை, க்ளீனாக தான் இருக்குது. ஸோ வெளியே மட்டும் அப்படியே சோப் போட்டு கழுவி வாங்கிட்டு ஓடியாந்துடலாம். ஸோ ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு வந்துட்டோங்க. எதுக்குடா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? முட்டை வாங்குறதுக்காக. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முட்டைன்னு சொல்லி ஒரே முட்டை மார்க்கெட்டு தாங்க. முட்டையை தவிர வேறு ஒன்றுமே கிடைக்காது. வாங்கலாம் இப்போ பார்ப்போம் என்ன முட்டை இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா? ஸோ குதாருக்குள்ளே வந்தீங்கன்னா முட்டைக்குன்னே ஒரு மார்க்கெட் இருக்குது. 16 ரியாலா? சூப்பரப்பு. எது உடையாமல் இருக்கான்னு பாரு. பழைய முட்டை எல்லாம் இருந்துற போகுது. கேளு எவ்வளோன்னு கேளு, உடஞ்சிடாமல் இருக்கணும். ஓகே. ஸோ நல்ல முட்டை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. ஆனால் டேட் வந்து எக்ஸ்பயர் ஆகாமல் இருக்கான்னு சொல்லி நீங்கள் பார்த்து வாங்கணும் ஜிஃபேம். தெரியுதா? இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முட்டை கடை தான். இந்த அப்படி ஓகே கேஷ் கொடுத்துட்டு வரலாம் வாங்க. பைஜான் எல்லோ 16 ரியால் ஒரு அட்டை. எவ்வளோ சொன்னாங்க? 17 சொன்னாங்களா? 16 தான் சொன்னாங்க. முட்டையில் மட்டும் 1 ரூபா குறைக்க மாட்டாங்க ஜிஃபேம். நீட்டுக்கும் முட்டை தான் ஜிஃபேம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முட்டையை வாங்கியாச்சு. வண்டியை பின்னாடியே நிப்பாட்டிட்டு இங்கே இருக்கிற மார்க்கெட்டுக்கு வந்துட்டுவாங்க. ஸோ தர்பூசணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாட்டர் மெலன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு சொல்லி கேட்டுட்டு உங்கள்கிட்ட ஒரு ரேட்டு பேசி வாங்கிட்டு போவோம். பிகாஸ் அடிக்கிற வெயிலுக்கும் ஜூஸ் போட்டு குடித்தா தான் நல்லாயிருக்கும். இது அப்புறம் இது முலாம்பழமும் இங்கே இருக்குது. ஸோ இது எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நம்ம ரேட்டுக்கு ஒத்து வந்தால் இதை வாங்கிட்டு போவோம் நம்ம. ஓகேவா? ஆமாம், 10 ரியாலுக்கு கேட்டு பார்த்துட்ருக்கோம் என்ன சொல்கிறாங்க, எதை எடுக்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். நான் 10 ரியாலுன்றோம், இவ்வளோ பெருசாக தட்டுறாரு.
இன்ஷால்லான்னு சொல்லியிருக்காரு. வெட்டி பார்த்துட்டு வாங்குவோம். இந்த மாதிரி மார்க்கெட்டில் வாங்கும்போது உஷாராக வாங்குங்க. அடிக்கிற வெயிலுக்கு இங்கே பாருங்கள் ஃபுல்லாக தர்பூசணி தான், ஃபுல்லாக தர்பூசணி தான். இவங்களுக்கும் ஒரு கடை கணக்கு தாங்க, நம்பர்லாம் போட்டிருக்கு பாருங்கள். இப்படி கடைக்கெலாம் வாடகை தனித்தனியாக. இது வந்து ஆக்சுவலாக இடம் கவர்மெண்ட் இது, பட் இருக்கிற கடையெல்லாம் ப்ரைவேட்டு. இது வந்து முட்டை ஷாப்பு. ஸோ வந்தீங்கன்னா இதெல்லாம் என்னமோ வேறு ஏதோ பில்டிங் நினச்சிடாதீங்க, ஆக்சுவலாக அது உள்ள முட்டை கிடைக்கும். ஓகேவா? சரி வாங்க. கத்தி அங்கே பிஸியாக இருக்குது. இப்போ நமக்கு வெட்டி கொடுத்தாங்கன்னா வெட்டி டேப் அடிச்சு கொடுப்பாங்க. வாங்கிட்டு போவோம், கொஞ்சம் அப்படியே சாப்பிடுவோம், கொஞ்சம் ஜூஸ் போட்டு அடித்து குடிப்போம். வெட்டுப்பா எவ்வளோ சோப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒன் சைடாக சோப்பாக இருந்துட்டு இன்னொரு சைடு இதாக இருந்துடக்கூடாது, அது வேறு பார்க்கணும் என்ன இதுன்னு. எடு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். போடு, செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். வெட்டி கூட எனக்கு ஒன்று விட்டுப்பா, எனக்கு ஒன்று விட்டு. ஐவா எப்படி இருக்குன்னு பார்ப்பாருங்க. செம்ம இனிப்பு. वाला मियां मियां बोल मियां 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 அப்படின்னா அரபில மியானா 100 100% சூப்பர் அப்படி போல. அதுதான் மியாं மியான்னு சொல்றது, வேற எதுவும் இல்லை. வாங்க இப்போ இதையும் வாங்கிட்டு கிளம்புவோம். இது பார்த்தீங்கன்னா முலாம்பழம் வாங்கணும். ஸோ இந்த முலாம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வெள்ளையாக இருக்கும், அது நம்ம ஊரில் இருக்கும்ல. இது வந்து நம்ம ஊரில் இருக்கும், ஆரஞ்சு கலரில் இருக்கும்ல அது. ஸோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எது நல்லா இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். சூப்பர் அப்போ சிக்கிம் எல்லாமே குஸ் பண்ணாம பார்க்கக்கூடாது. குஸ்னா வெட்டுன்னு அர்த்தம் ஜிஃபேமே. ஆமாம், அதை வந்து அரபியில் மங்காவின்னு சொல்லுவாங்க, இதை வேற சொல்லுவாங்க, அதை மங்காவின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா முழம்பழம் தான், பட் வேறு வேறு ஜாதி. நல்லா குட்டியாக இருந்தாலும் சிவப்பாக இருக்கும். இதை பாருங்கள், இது வேறு, அது வேறு. அதுதான் உள்ள ஆரஞ்சு கலரில் இருக்கும், சூப்பராக இருக்கும். இது வெள்ளையாக இருக்கும். ஸோ அதெல்லாம் உஷாராக பார்த்து வாங்கணும். 10 ரியாலுக்கு ஒன்று மட்டும் கொடுன்னு சொல்லியிருக்கு. ஏன்னா அது வந்து இந்த மாதிரி கார்ட்டூனில் 3 இருக்கும், அது வந்து 30 ரியால் சொல்கிறாங்க. அது போடா ஒன்று கொடுன்னு சொல்லியிருக்கு. பார்ப்போம் வாங்க இது எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ செக் பண்ணுவோம். கத்தியை போட்டார் தலைவர் உள்ள. ஆஹா, என்ன மஞ்சளாக இருக்குது, எப்படிப்பா இருக்கு? ஓகே, இந்த தர்பூசணி மாதிரி இனிப்பு இல்லைனாலும் நல்லா இருக்கு, வேறு லெவலில் இருக்குது. அடுத்தபடியாக நம்ம வந்துட்டோம் கறி கடைக்கு. இந்த லைன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது நமக்கு ஒரே கறி தான். நம்ம போகக்கூடியது இந்த கடைசி கடை. அவங்கள்ட்ட தான் நம்ம எப்பயுமே வாங்குறது ரெகுலராக அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லுது. அதனால் இப்போ அங்கே ஓடுவோம். ஏன்னா நான் ரெகுலராக வாங்குவேன்னு சொன்னேன், எல்லோரும் திட்டிடுவீங்க, ஏன்டா நீ எப்போ தான் வந்தால் எங்கடா ரெகுலராக வாங்குடா அப்படின்னு சொல்லி. இந்த கடைக்கு நேம் போர்டு வந்து பார்த்திங்கன்னா கலட்டி சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க நேம் போர்டெல்லாம். எனிவே வாங்க குடுக்குடுன்னு ஓடுவோம், போயிட்டு கறியை வாங்கிட்டு போவோம். எல்லாம் பங்காளிக்காரங்க தான். ஓகே ஜி ஃபேன்ஸ், வந்து பார்த்திங்கன்னா கறி வாங்க போகிறோம். அழகாக போட்டு வெட்டிகிட்டு இருக்கானுங்க செம்மையாக. இந்த பக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மிஷினில் தான் போட்டு கட் பண்ணுவாங்க. நம்ம ஊர் மாதிரிலாம் டப்பு டுப்புன்னெலாம் இல்லை. இந்த அழகாக போட்டோம்னா சூப்பராக வேறு லெவலில் போட்டு இந்த பக்கம் நல்லா பீஸ் போட்டுட்ருக்காங்க. என்ன ப்ரோ இவ்வளோ பெரிய பெரிய பீஸாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அப்படி தான் போடுவாங்க. நல்லா இவ்வளோ பெரிய பீஸாக போட்டு கப்ஸாவில் போட்டு அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து நல்லா திம்பாங்க. இந்த பக்கம் எலும்பு இல்லாத கறியாக கேட்டதால் எலும்புலேருந்து அந்த கறியை மட்டும் செப்பரேட் பண்ணிகிட்ருக்காங்க. விஜய் ஃப்ரெண்ட்மே ஒரு ஆட்டு தொடையை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வாங்கியாச்சு விலைக்கு. எவ்வளோடான்னு பார்க்குறீங்களா? கிட்னா கிராம் தாயே? 1 கிலோ தா? 1 கிலோ இருக்கு அந்த ஒரு தொடை அப்படியே. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வாங்கியாச்சு. அதுலேருந்து கறியை பிச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க. சாரி, கொழுப்பு தொடை ரெண்டு முஸ்கில் நீ கறி வந்து அப்படியே எடுத்துகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சாப்பிட்லாம் தான் தூக்கி போடுறாங்க பார்த்தியா. எனவே ஸோ வாங்க இதை அப்படியே வாங்கிட்டு இப்போ கிளம்புவோம். 40 ரியாலுக்கு அப்படியே இந்த தொடை இருக்குன்றாங்க. இது வந்து ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி வாங்கலான்னு பார்த்தோம். சரி அப்படியே ஆடாக வாங்கிட்டோம். உள்ளே பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்டோரேஜ் பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வச்சுருக்குறாங்க. ஃபுல்லாக ஐஸ் ரூமு. அதோட டெம்பரேச்சர் பாருங்கள் இங்கே இருக்குது, எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குதோ. ஃபுல்லாக ஐஸு உள்ளே மட்டும் போட்டு அவ்வளோதான், சோழி முடிஞ்சிடும். உள்ளே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நம்மளை மூடிட்டாங்கன்னா என்ன ஆகும்? மூச்சு திணறி செத்துருவோம்ல. அதான் மூச்சு திணறி செத்துருவோம், ஏன்னா ஆக்சிஜன் வராதுல்ல. ஏன்னா ஓவர் டெம்பரேச்சர் இருக்குல்ல, ஆக்சிஜன் அப்புறம் அவ்வளோதான், நம்மளுக்கு மூச்சு போயிடும், ஒன்றுமே பண்ண முடியாது. பாருங்களேன் உள்ளே எப்படி இருக்குன்னு. அப்படி எங்கள் அப்பா எப்படி போட்டிருக்குது, செம்ம ஜில்லு 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 ஜில்லுன்னு ஐஸை பாருங்கள் போட்டு கிளப்பிக்கிட்டே இருக்குது ஐஸை. சூப்பர் அப்பு. சரி வாங்க போகலாம். நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அபு ஹம்சா, அதாவது 5 ரியால் மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்திருக்கிறோம். ஸோ இந்த எதுக்குடா வந்து அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம பாத்திரம் வளர்க்குற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை வாங்குறதுக்காக வந்திருக்கிறோம். ஏன்னா எல்லாமே நம்ம வந்துட்டு ஒரு இடமா மாறி மாறி வாங்கினா தான் நம்ம பட்ஜெட்க்கு வந்து பார்த்திங்கன்னா அது செட் ஆகும். ஸோ வாங்க இப்போ வாங்கிட்டு கிளம்புவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஸ்மார்ட் வாட்ச்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் இருக்குது, சாரி ஆப்பிள் காப்பி வச்சுருக்காங்க. 17 ரியாலுக்கு இந்த 5 ரியால் மார்க்கெட்டில் வச்சுருக்காங்க. யாருக்காவது வேணும்
அப்படின்னா கொடுங்க. குழந்தைங்க ஆசைப்படுறது சும்மா கையில் கட்டிக்கிறதுக்காக வேணும் அப்படின்னா இதை கொடுக்கலாம் நீங்கள். எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லி என்னென்னமோ ஆப்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இது வந்து நார்மல் வாட்ச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா வாட்ச்சு. இதுவும் எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 17 ரூபா 25 பைசா போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்துட்டு இந்த ப்ளோவரில் இது அந்த ப்ளோவர் இது வைக்கலாமா, யூஸ் பண்ணலாமா? இது சொல்ல போனால் ப்ளோவர் காற்று வண்டியில் அடிக்கிறதுக்கு ப்ளோவர் வச்சுருக்காங்க. கீனி வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க 17 ரியாலுக்கு. பட் உள்ள வாட்சஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியல உண்மையிலேயே. அப்புறம் ஏர் பெட்டுக்கு ஏர் பேக்குக்கெலாம் நம்ம இது அடிப்போம்ல, ப்ளோவரு காற்று அடிக்கிறது உள்ள பெட்டுக்கு ரொப்புறது. ஸோ அந்த மஷீனும் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. அதுவும் வந்து 18-20 ரியாலுக்குள்ளே தான் இருக்குது. 28ஆ? இது என்னது லேம்பா? என்னது இது? லேம்பு தான். இது பட்டன் நினைக்கிறேன். டச்சா? அது சரி, டச்சு. வாவ், சூப்பராக இருக்குது. இது ஒர்த்து. நைட்டில் உனக்கு குண்டு பல்ப் இல்லைன்னா இது போட்டுக்கலாம் நம்ம. ஆனால் பேட்டரி போல் இருக்குது. சார்ஜ் ஏற்றிக்கணும். சைட்லேயே ஆப்ஷன் கொடுக்குறாங்க. 28 ரியாலு. இது 46 ரியாலா? ஆஃப் பண்ணிடுங்கப்பா. சிறுத்த கட்டமாக நம்ம போர்ட்டபிள் ஃபேன் எனக்கு வந்திருக்கோம். திறந்து போடு பாரு எவ்வளோ ஓடுதுன்னு. அவ்வளோ வேகமாக ஓடினது. சார்ஜிங் டைப்பா இது? ஆன் ஆஃப் பண்ணிடு. பேட்டரி வேறு திறந்து பாரு. வந்தவங்களாம் போட்டு பார்த்துட்டாங்களோ. ஏசியோட ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் 5 ரியால் 75 பைசா. உங்கள் வண்டியில் ஏசி நல்லா இல்லையா, பெட்ரோல் போட்டால் மேடம் திட்டுறாங்களா, இதை கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப வெயிலாக இருக்கும்போது அப்படியே கையில் தூக்கி நம்ம அடிச்சிக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கும் இது. நாங்கள் அடுத்து ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போமே. ஏடு நல்லா இருந்துச்சுன்னா சும்மா ஃபேன்சியாக வைப்போம் வண்டியில். இதில் இருக்கிறத எடுத்து போட்டுப்பார். சார்ஜிங் தான் இல்லை? சார்ஜிங் டைப் தான் நினைக்கிறேன். சார்ஜிங் டைப் தான். ஆனால் எவ்வளோ நேரம் சார்ஜ் ஏறுன்றது தான் தெரியல நமக்கு. சும்மா சார்ஜிங் ஒட்டி வச்சுருக்கோம். ஒட்டிட்டாங்களா? இருங்க போன் ஆன் பண்ணி பார்ப்போம். ஆனாவதான் எடுத்து போடு. நம்பர் தப்பாக போட்டுருந்தோமோ? எதுலேயுமே சார்ஜ் இல்லையா? அது அமுக்க, நீ பச்சை மட்டும் அமுக்கிற. ஒரு வாட்டி ஆஃப் அமுக்கு பாரு. மட்டும்தான் ஆட கொய்யால ஓட மாட்டேது ஃபேன். நம்பி இதை வாங்கிட்டு போகிறேன். பாரா இங்கே ஓட மாட்டேது. எதை நம்பி வாங்க போகலாம். நம்ம ஒருவேளை நம்மளோட செக்ஷனுக்கு நம்ம வந்துட்டோம். ஜென்டோ இங்கே இருக்குது. எவ்வளோ பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 ரியால் 75 பைசா. எல்லாமே 5 ரியால் தான் மேக்ஸிமம் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். எது ட்ரை பண்ணலாம். இங்கே நிறையா இருக்குது. 3DXன்னு இருக்குது. இது எல்லாமே பாத்திரம் கழுவுற டிஷ் வாஷ் பார் தாங்க. இந்த பார் இது உனக்கு ஈஸியாக இருக்குமா? நல்லா இருந்துச்சுன்னா இது யூஸ் பண்ணலாம். அப்படி அமைக்கி பிச்சுக்குன்னு அப்படின்னு வச்சுக்கலாம். ட்ரை தான் பண்ணி பார்க்கணும். பார் தண்ணி மாதிரி இருக்கு இங்கே. இல்லை அப்போ ஜென்டோவே எடு. எதுக்கு இந்த இங்கே இருக்கு பாரு, எடுத்துட்டு வா. வண்டிகள் எடுத்துக்கொண்டு எடுக்கணுமா? ஓகே ஜிஃபேம், வண்டிகள் எடுத்துக்கொண்டு இது ஒன்று எடுத்துக்கும். அப்போ 2 ஆயிடும். ஆரஞ்சில் 1 எடு, இந்த இதில் 1 எடு. அப்புறமா மாற்றிக்கலாம். எல்லாமே ஆரஞ்சு தானா? இந்த க்ரீனில் இருக்கு பாரு, ஆப்பிளில். ஆரஞ்சு இருந்துச்சுன்னா எடுக்கலாம். இது லெமன். ஜிஃபேமே ஸோ தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பார்த்துட்டே இருந்தோம். வந்துட்டார். நீங்கள் எங்கள் மேடத்தை கொடுத்து வந்தீங்களா? நீங்கள் மட்டும் வந்தீங்களா? வாங்க. நாங்கள் சும்மா அப்படியே இது வாங்கலான்ட்டு ஓடி வந்தோம். அப்போ அந்த டைமில் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு பண்ணுறோம் தானே, என்ன இங்கிட்டு சுற்றுறீங்க அப்படின்ட்டாரு. இல்லை ரூமுக்கு எதை வாங்க வந்தீங்களா? ஆமாம், இப்போ ஃபேமிலி கூட்டு வரேன் நான் இந்த மாதம். இப்போ நான் ஊருக்கு போகிறேன். என்ன ஒர்க் பண்ணுறீங்க? நான் வந்து டெக்னீஷியன். டெக்னீஷியன். சூப்பர். கம்பெனி அக்காமடேஷன் எல்லாம் கொடுத்துட்றாங்களா? சூப்பர். டெக்னீஷியனாக வந்தீங்கன்னா நிறைய ஸ்கோப் இருக்குது, பார்த்துக்கோங்க. வரலாமா டெக்னீஷியனாக? புதுசாக வரவங்களாம் வரலாமா? உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு வாட்டி சொல்லுங்கள். ஏன்னா இந்த மாதிரி ஆள் கிடைக்கிறப்ப நம்ம சொன்னால் தான் உண்டு. எனக்கு நாங்கள் அந்த மாதிரி தனியாக வரல. நாங்கள் ஏற்கனவே சென்னையில் ஒர்க் பண்ணியிருந்ததுனால கம்பெனி மூலிமா அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அந்த கம்பெனி உங்களுக்கு இங்கே இருக்குது? சென்னையில் ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி மூலிமா அப்படியே இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாரு. இங்கேயும் அந்த கம்பெனி இருக்குது. அதனால் நீங்கள் சீக்கிரம் ஈஸியாக வந்துட்டு எனக்கு எந்த ஒரு சூப்பர். அதனால் உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிக்கல. புதுசாக இன்டர்வியூலாம் கொடுத்தா அப்படி இப்படின்னு வந்திருந்தீங்கன்னா அது வேறு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். சூப்பர். பட் இருந்தாலும் ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் போயிருக்கு. 2 வருஷம் எப்படி போகிறது? 2 வருஷம் ஆயிடுச்சா? சூப்பர். இப்போ ஃபேமிலி விசிட் விசாவில் தான் கூப்பிட்டீங்களா இல்லை எப்படி? விசிட் விசா கம்பெனி அதுக்கு ப்ரொவைட் பண்ணால் நீங்கள் உங்கள் செலவில்? அவரோட செலவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் மட்டும் அவங்க கட்டினாங்க ஃபஸ்ட்டு. அப்படியா? அது கம்மி காசு தான். நம்மளே கூட கட்டிக்கலாம் தான். ஆமாம், அது நம்மளே கூட கட்டுறது தான். அவ்வளோ பெரிய இஷ்யூலாம் அது கிடையாது. விசிட் விசாவில் யார் நினைச்சாலும் வரலாம். அதனால் பயப்படாதீங்க. ஓகேவா? விசா ஃப்ரீ தான் ஃபஸ்ட்டு 3 மந்த்துக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம ரினியூவலுக்கு காசு கட்டுற மாதிரி இருக்கும். எவ்ரி 3 மந்த்துக்கு நம்ம தான் இருக்கும். ஓகே ஜி. அப்போ சாப்பாடு ரூமு கம்பெனி கொடுக்குதா இல்லை ரூம் மட்டும் தான்? எல்லாமே சேலரியோட அக்காமடேஷன் கொடுக்குறோம். நம்ம தனியாக பார்த்துக்கணும். நீங்கள் தான் குக் பண்ணிக்கணும். ஆமாம், சமையல் அவங்க செஞ்சு. சில கம்பெனிலாம் அங்கேயே குக்கிங் பண்ணி கொடுக்குறாங்க.
ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். கம்பெனி எல்லாமே கொடுத்துருது, பட் நம்ம தான் அதை வந்து பார்த்தீங்கன்னா குக் பண்ணிக்கணும். ரூமில் எப்படி தனியாக சிங்கிளாலாம் இருக்கீங்களா இல்லை குரூப்பாக இருக்கீங்களா? இப்போ வந்து நான் வீடு ஃபேமிலிக்காக வீடு தனியாக பார்த்து அல்மலாஸில் தான் இருக்கேன். ஓ மல்லஸில் தான். சூப்பர். மல்லஸுங்கிறது இங்கே பக்கம் தான். நம்ம ஆளுங்க இந்தியன் நிறைய பேர் மல்லஸில் தான் இருக்காங்க. ஃபேமிலி எடுத்துகிட்டு மல்லஸில் தான் இருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக. எடுத்துக்கலாம் ப்ரோ. எடுத்துகிட்டு ஒன்று ஒன்றே ஒன்றும் இல்லை, 10-15 எவ்வளோ எடுத்துக்கோங்க. நிறைய உங்களோட வீடியோ. ஓகே ஜி ஃபேம், ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே வந்துட்டோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கூட நின்று உள்ள ரொம்ப நேரம் பேசணும். அவர் பேசிட்டே இருக்கும்போது அப்புறம் இன்னொருத்தர் வந்துட்டாரு. அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் பேசிட்டே இருந்தோம். நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியை பற்றி நம்மளுக்கு பேசுறதுக்கான அந்த வாய்ப்புகள்லாம் நிறைய கிடச்சிச்சு. அவங்கள்ட்டலாம் பேசணும் போனோம். கம்பெனியை பற்றி QC இன்ஜினியரிங் MNC கம்பெனிலாம் இருக்கலாம், இதை பற்றிலாம் டீட்டெயில் வேணும்னா சொல்லுங்கள். அவங்களோட லைஃப் ஸ்டைலாம் எப்படி போகுதுங்கிறத ஒரு நாள் நம்ம கவர் பண்ணி போடலாம் ஜி ஃபேம். ஓகேவா? சரி வாங்க, அண்ணன் உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் வந்தோடனே இப்போ நம்ம கிளம்புவோம். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜரீர் புக் ஸ்டோருக்கு வந்துட்டோங்க. இங்கே ஏன்டா வந்தா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? நத்திங். நம்ம சப்ஸ்கிரைபரை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு அஞ்சிலால் மார்க்கெட்லேருந்து சவாரி கிடச்சிது. அவங்கள்ட்ட அப்படியே பேசிக்கிட்டே அவங்கள கூட்டிகிட்டு இங்கே வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து அவங்கள தூக்கி வீட்டில் விட்டுட்டு போயிடுவோம். ஊருக்கு போகிறாரு. அவங்க ஃப்ரெண்டு யாரும் iPhone 15 Pro வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்களாம். ஸோ அதனால் அது வாங்குறதுக்காக வந்திருக்கிறாங்க. அது வரைக்கும் நம்மளும் இங்கே வேடிக்கை பார்ப்போம் ஏதாவது மொபைல் இருக்கான்னு சொல்லிட்டு. என்னது இது? P60 தானே? P60யா? நல்லா தான் இருக்குது. எப்படி கொடுத்துருக்கான்? பேக் கட்டுங்க. எங்கே யூடியூபே இருக்குது பாரு இதில். இங்கே பாரு, பார்த்தேனே எங்கே பாரு, வந்துருச்சு எல்லாம் மறுபடியும் வந்துருச்சு. வேறு மாதிரி இருக்குது. ஆமாம் இல்லையே, அதே தானே யூடியூப் தான். ப்ளே ஸ்டோர் எங்கே இருக்குது? ப்ளே ஸ்டோரும் இருக்கும் பாரு. ப்ளே ஸ்டோர் அப்போ இல்லை. ப்ளே ஸ்டோர்லாம் இல்லை. எங்கடா வர மாட்டேது? மேலே தள்ளு. கிடையாது. சரி, எல்லாம் யூடியூப் பார்க்குறாங்களே அப்படிங்கிறதுக்காக அவன் ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டான். அந்த மாதிரி யூடியூப் வாட்ஸ்அப் எல்லாமே நார்மலாக கொடுத்துட்டான். ஓகே, ஆனால் வித்தியாசமாக தான் ஓப்பன் ஆகுது கொஞ்சம். இந்த ஸ்டார்டிங்கில் இப்படின்னு ஆகுது பாரு. ஓகே ஜி ஃபேம், ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்சஸ்ஸு அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்டது வச்சுருக்குறாங்க. எவ்வளோ? 1600 அப்படிங்கப்பா. 32,000 35,000க்கு வாட்சுக்கே சூப்பர். இருக்கிற ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா விவோ V30 லைட்டா? V29 லைட்டு. V29 லைட்டு 1079 ரூபா. ஸோ சம்திங் 22,000 23,000 வந்து பார்த்தீங்கன்னா வருது. நம்ம ஊரில் எவ்வளோன்னு தெரில. இதோட பேக் காட்டு. ஸோ பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செராமிக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க ஒரு மாதிரியாக சொரப்பா. ஓகே, அதுக்கப்புறம் என்ன வழக்கம் போல் அல்ட்ரா HD TV அது இதுன்னு. என்னடா சரி புக் ஸ்டோர்னா ஏன்டா இப்படி இருக்குன்னு கேட்காதீங்க, அப்படி தாங்க இருக்கும். பிஎஸ்க்குலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேல்யூங்க. PS, Xboxு. வாவ் செம. வாங்க அடுத்து என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். அவங்க அங்கே iPhone பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்காங்க, நம்ம இது பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்களேன், கடா பாவி ஃபோனை விட கிளியரிட்டியாக இருக்கடா. என்ன இது கடா iMac. பட் எங்கள் அப்பா 6,000 ரியாலுங்க. iMac 6,000 ரியால் வருது. 256 GB. சாரி 7,000 ரியாலுக்கு 7,800 ரியாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 512 GB 8 GB ரேமு. பரவாயில்லையப்பா, மாசாக இருக்குதே. அடாடாடாடாடா. இது எப்படி க்ளோஸ் பண்ணுறது? அதை முதல்ல க்ளோஸ் பண்ணுவோம். நம்ம ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துருக்கேன் பாருங்களேன். இது டெலீட் பண்ணுப்பா கேவலமாக இருக்குது. ஐயோ டெலீட் ஆக மாட்டுதே. ஏர் ட்ராப் பண்ண முடியுமா? சரிங்க, ஏர் ட்ராப் பண்ணிக்கலாம். ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஹானரில் பார்த்துட்ருக்கோம். நம்ம ஊர்லலாம் அவைலபிலிட்டி இல்லை. இது என்ன டெமோவா? சூப்பரு இருக்கு. ஓ போச்சுடா. எதுக்கு போடுங்கண்ணே கைஸ்? பிடுங்கி சவுண்டு வந்துகிட்ருக்கு. அவ்வளோதான். அப்போ இது எப்படி தான் எடுக்கிறது மனுஷன் கையில்? அப்படியே திறந்து பார்க்கணும் போல இருக்கு. இப்படியே தான் திறந்துக்கணுமோ? ஆமாம், இப்படியே வச்சு தான் யூஸ் பண்ணி பார்த்துக்கணும். இந்த மாதிரி மாடல் யாருக்கு பிடிக்கும் முதல்ல? இல்லை டிஸ்பிளே நடுவில் பாரு, இந்த கோடு மாதிரி தெரியுது. அந்த பிஸ்னஸ் மேனுங்க சரி கொஞ்சம் பெருசாக இருந்தால் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஆமாம், நல்லா இருக்காண்ணா. கேமராலாம் ஹவாவியில் என்ன கேமரா நல்லா கொடுக்குறோம் பாரு. எப்படி இருக்கு பாரு, செம்மையாக இருக்குது. நான் அந்த சிஸ்டத்தில் எடுத்தது ஏர் ட்ராப் பண்ணிக்கிட்டேன். அதுலேயே ஏர் ட்ராப் இருந்துச்சு, சூப்பராக பண்ணிட்டேன். Honor 90 5G வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1749 ரூபாய்க்கு Honor 80. கர்வ் டிஸ்பிளேலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நார்மல் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. எனிவே வாங்க, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வாங்கிட்டு இருக்காங்க ஐஃபோனு. வாங்க கிளம்புவோம். இதை ஃபோனை வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கியாச்சா? காட்டுங்க பார்ப்போம். இல்லை சீல் பேக் தான் இருக்கா? வாங்க ஜி உள்ள வாங்க. லைட்டு போடு. ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிட்டீங்களா? ஏன்னா நம்ம அங்கே வாங்கிட்டு போகிறோம்ல, அவங்க சர்டிஃபைட் ஆகணும்ல. ஓ இங்கே செக் பண்ணிக்கலாம். ஆமாம், ஏன்னா டிஃபால்ட்டாகவே ஏதாவது இருந்துச்சுன்னா. ஃபர்ஸ்ட் டைம் நானும் இது பண்ணுறேன். யாருக்கும் நம்ம இதை சீல் பண்ணியிருப்பானே. பண்ணாங்க. அதான் சொல்கிறேன். எங்கே பிரிச்சிட்டீங்க? ஓ இங்கே இருந்தா iPhone 15 ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணு.
iPhone 15 சூப்பர். இப்போ எத்தனை ஜிபி? 128. ஓ சூப்பர். எவ்வளோ வந்தது? இதில் பாரு இந்த மாடலில் கொடுத்துருக்கான். ஒரு ரகட் கேபிள் மாதிரி, இந்த ரகட் வரும்ல நிறைய இதில் பார்த்துருப்போம், அந்த இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது புதுசாக இருக்கே 15ல். அப்போ இந்த மாதிரி தான் இப்போ ரகட் கொடுத்துருக்காங்க போல இருக்கு. ஒரிஜினலாக போட்டிருக்காங்க. அது ஒரிஜினல் தான். இப்போ இந்த ரகட் வருதுல்ல, அதில் வந்து கீ போடணும். ஓகே, நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. 128ஆ? எவ்வளோ வந்துச்சு? 4249. ஒயிட் கலர் தான் கேட்டாங்களா? உங்களுக்கு தான் வந்துட்டுருக்கு, வாங்கிட்டாங்க. ஓகேவா, என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, சூப்பர். அப்படியே வச்சுருவோம் நம்ம மறுபடியும். மொத்தத்தில் ஒரு புது ஐஃபோன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு வாங்கியிருக்கோம். அப்படின்லாம் சொன்னால் எல்லாம் திட்டிடுவீங்க. இது வந்து நம்ம வாங்கலை. எத்தனை வருஷம் வாரண்ட்டி சொன்னாங்க? 2 years. வெளியேனா 1 year. ஓ சூப்பர். ஆமாம், உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து தான் வாங்கியிருக்கீங்க. அப்போ அவர் வாரண்ட்டி கிளைம் பண்ணுறதுக்கு அவர் தான் வந்தாகணும். ஒரு வாரண்ட்டி கிளைம் பண்ண அவர் தான் வந்தாகணும். ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஸ்பைஸ் கிச்சனுக்கு வந்தாச்சு. போயிட்டு ஒரு டீ மட்டும் நம்ம இறங்கி வாங்கிக்கலாம். நம்ம ஜிஃபேமை தான் இறக்கி விட வந்தோம். அவங்க ஐஃபோனை பர்ச்சேஸ் பண்ணிட்டு இப்போ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா வாங்க வந்திருக்காங்க. சார் எங்கே அப்படின்னா சாப்பிட வந்திருக்காங்க சென்னை ஸ்பைஸ் கிச்சனுக்கு. பிரதர், உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி ஜர்னி. யார் ஊர் தான் ஹாப்பி ஜர்னி. ஓகேவா, நல்லபடியாக போயிட்டு வாங்க ஊருக்கு. அவர் ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போகிறாரு ஐஃபோனு. சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஐஃபோன் பத்திரம் சாப்பிட்றதுல ஐஃபோனை மறந்துடாதீங்க. ஓகே ஜி மேம், டாட்டா. சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா, பக்காவாக இறக்கி விட்டாச்சு. ஓகே ஜி, பார்த்து சேஃபாக இருங்க, நல்லபடியாக இருங்க. ஏதாவது இருந்தால் ஃபோன் பண்ணுங்க. ஓகே ஜி, அவர்கிட்ட நம்பர் இருக்கு, வாங்கிக்கோங்க. ஓகே ஜி. உங்கள் பேர்? இவருது அருண்குமாருங்களா? சரி, ஓகே. ஃபோன் பண்ணிங்கன்னா அருண்குமார்னு சொல்லுங்கள். ஓகே ஜி. டாட்டா. ஓகே ஜி ஃபேம், பக்காவாக இறக்கி விட்டாச்சு. வாங்க கிளம்புவோம். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி நெஸ்டோ இருக்குது. அந்த நெஸ்டோக்கு பார்க்கிங்கில் தாங்க வந்திருக்கோம். இங்கே ஏடா வந்து அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? நத்திங்ஸ். அந்த கார் வெளியே வந்தோடனே அங்கே போய் நம்ம வண்டியை போட்டுட்டு நம்ம வண்டியை கழுவணும். மலையில் அப்படியே கிடக்குங்க. ஸோ இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரியால் கொடுத்தாலே கழுவி விட்ருவாங்க. வாங்க போய்ட்டு கழுவுவோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பொறுப்பில் விட்டாச்சு. இப்போ அவங்க வந்து கழுவிடுறேன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே வந்து நெஸ்டோ வந்தாச்சு. இப்போ இந்த நெஸ்டோலேருந்து போயிட்டு என்ன வாங்கணும் அப்படின்னா ஃபிஷ்ஷு மட்டும் வாங்கணுங்க. ஸோ லெட்ஸ் கோ, போயிட்டு ஃபிஷ்ஷு மட்டும் வாங்கிட்டு வந்துடுவோம். அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே அவங்க வண்டியை பல ஆக்கி வச்சுருவாங்க. ஸோ நெஸ்டோக்குள்ளே வந்தாச்சுங்க. ஃப்ரைடேங்கிறதால பயங்கர கூட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் தான் வாங்கியிருக்கோம். அதுவும் பிளாக் கோரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த ஒரு ஃபிஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணியிருக்கோம். சரி, இது சாப்பிட்டு பார்ப்போமே இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க, அண்ணன் எங்கே எஸ் ஆகுது. கூட்டமாக நம்மளும் போவோம், இல்லை கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். பயங்கர கூட்டம் இருக்குது. இந்தியன்ஸ் தான் இங்கே அதிகமாக இருக்கிறாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். சவுதிலாம் இங்கே வரமாட்டாங்க. சூப்பரப்பு எல்லாமே மனசாச்சே இல்லாமல் 3 பீஸ் பலாப்பழம் போட்டு வச்சுட்டு 8 ரியால். எவ்வளோ அது வருது நம்ம காசுக்கு? 150 ரூபாய்க்கு மேலேங்க. நம்ம ஊரில் ஒரு பழமே வந்துடும். இப்போ பலாப்பழம் சீசனுங்க. நான் வரும்போது ஸ்டார்ட் ஆச்சு பாவி. ஏன்னா 150 பலாப்பழமே 150 ரூபாய்க்கு தான் வரும். இங்கே 3 பலாப்பழம் 150 ரூபா. அநியாயம் பண்ணுறீங்களா? தாய்லாந்து பலாப்பழமா? தாய்லாந்து இல்லை, தயர்லாண்டு என்னென்னமோ போட்டிருக்கிறானுங்க. ஆனால் இது அநியாயம் அநியாயம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெஸ்டோல இருந்து வாங்கிட்டு வெளியே வந்துட்டாங்க. செம்ம கூட்டம். நமக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நின்று இருந்தார். அவர்கிட்ட சொல்லிட்டு ஜி கொஞ்சம் போயிட்டு வந்துடுமே மேடம், டியூட்டி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிட்டை போட்டுட்டு அவங்களுக்கு முன்னாடி நம்ம போட்டோம். பிகாஸ் அவர் ட்ராலி நிறைய வச்சிருந்தாரு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வைக்கல. ஜஸ்ட் ஒரு 4 ஐட்டம் தான். ஒரு இதில் மீன், அப்புறம் மீதி ஃபுல்லாமே அந்த இதுதான், ஒரு சோயா சாஸ் 2 அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் எடுத்திருக்கோம். அதனால் வந்தாச்சுங்க. சரி, ஓகே. நம்ம வண்டி கழுவுற ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் பழம் தான் இருக்குது இப்போ வண்டி. வாங்க நிறைய எடுத்துகிட்டு கிளம்புவோம். எந்த அளவுக்கு தொடச்சி வச்சுருக்காங்கன்னு சொல்லி தெரியல. தொடச்சிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னமும் ஆள் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஓகே ஜி ஃபேம். ஸோ பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஷாப்பிங் ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா முடிந்தது. ஸோ இன்னும் முடியல பிறகு தொடச்சிட்டு தான் இருக்காப்புல. அதான் தொடச்சிட்டு இருக்காப்புல. சூப்பர். வாங்க, வண்டி பாருங்களா நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக வந்து க்ளீன் ஆகிடுத்து. ஸோ 10 ரியாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பலன் பண்ணி கொடுத்துருக்காங்க. மழை பெஞ்சு இந்த மழையில் எப்படி இருந்துச்சு நினச்சி பாருங்கள். ஸோ இப்போ வண்டி நம்மளது நல்லா நறுக்குன்னு இருக்குது. அண்டு டாப்பில் கொஞ்சம் வந்து கழுவாமல் விட்டுட்டாங்க, லைட்டாக இருக்குது. ஸோ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மொபைல் மார்க்கெட் பக்கம் தான் வந்திருக்கோம். எப்பயும் போய் முர்சலாத்தா அங்கேயான்னு சொல்லி கேட்டால் இல்லை. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே தாங்க இருக்குது. வெளியே வந்தால் அப்படியே வீட்டுக்கு இது பின்னாடி தான் நம்ம வீடு இருக்குது. ஸோ இப்போ இங்கேருந்து எங்கே போகிறோம் அப்படின்னா அண்ணனோட மொபைலுக்கு வந்து ஸ்க்ராட்ச் கார்டு இல்லை. அது ஸ்க்ராட்ச் கார்டு ஓட்டுறதுக்காக தான் உள்ளே போயிட்டுருக்கோம். வாங்க போய்ட்டு ஸ்க்ராட்ச் கார்டை ஓட்டிட்டு குடுன்னு ஓடி வந்துடுவோம். எல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ் வச்சுருக்கேன். இங்கே பாரு,
ஓகே ஜி ஃபேம். ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுங்க. இந்த பக்கம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தர்பூசணி, இந்த இது பூசணிக்காய், முலாம்பழம், அப்புறம் மற்ற ஐட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக அப்படியே ஃப்ரிட்ஜில் லோட் பண்ணி அப் டு டேட்டாக வச்சாச்சுங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்ன சோறு காட்ட போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த தர்பூசணி எடுத்து வெட்டி ஜூஸ் போட போகிறோம். ஓகேவா? ஸோ எஸ் ஃபேம், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அழகாக எல்லாமே முடிந்ததும் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். இன்றைக்கி எந்த ஒரு vlogமே நம்மளுக்கு கிடையாது. ஜஸ்ட்டு அப்படியே நம்ம ஜாலியாக சுற்றிட்டு என்னென்ன ஷாப்பிங் பண்ணோம் என்ன இல்லைன்றது தான் vlog. இப்போ இந்த மொத்த ஷாப்பிங்க்கு எவ்வளோ இருக்கும்? 2500 ஆயிடுச்சுல, 100 மேலே ஆயிடுச்சு. ஸோ 2500 கிட்ட ஆயிடுச்சிங்க. அப்படி என்னடா ஷாப்பிங் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, இதில் முக்கியமான பொருளே வந்து பார்த்திங்கன்னா வெறும் மீன் வாங்குறது, அப்புறம் கறி வாங்குறது, இதில் தான் கொஞ்சம் ஹெவியாக நம்மளுக்கு காஸ்ட் போயிடுச்சு. இதுதான் ஒரு 70 ரூபாய்க்கு மேலே வந்துருச்சு. இதுவே மற்றது எல்லாமே வந்து இந்த சும்மா இந்த பழங்கள் அது இதுன்னு ஒரு 10 ரூபாய்க்கு இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாங்கி பண்ணோம். அதுக்கே விளையாச்சு. இது வந்து எவ்வளோ நாள் ஓடும் அப்படின்னா ஒரு 1 வீக் வச்சு மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா மற்ற இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா, இந்த பக்கம் பன்னீர், பச்சை பட்டாணி இதெல்லாம் பாருங்கள், பன்னீர் பெரிய டப்பா வாங்கி வச்சுருக்கோம். பன்னீர் கிரேவி, பன்னீர் புலாவ் இந்த மாதிரிலாம் நிறைய செய்யலாம். அதுக்காக இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். அப்புறம் இது கறி 2 பீஸாக அப்படி போட்டு வச்சுருக்கோம். இது நாளைக்கு எடுத்து சமைக்கிறதுக்கு, இது 4 அப்புறம் மீன் இருக்குது, அப்புறம் இந்த பக்கம் எல்லாமே இருக்குது. எல்லாம் போட்டு வச்சு இப்படி சமைக்கணும். இப்படி கால்குலேட் பண்ணி ஓட்டினா தான் உண்டு. இந்த முட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டை 16 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம். லூலுலாம் போனால் 20 ரூபாய்க்கு மேலே இருக்கும். இது என்ன அப்புறம் அங்கேயும் தானே இருக்குது 10-12 ரூபாய்க்குலாம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. எஸ் இருக்குது, பட் குட்டி முட்டையாக வரும். இது நல்லா பெருசுங்க. நம்ம வாங்க போனோம்ல, அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் உள்ள 2 கரு இருக்கிற மாதிரியும் கொடுப்பாங்க. பட் இப்போ இல்லை, நம்ம போகிறப்போ ஃபஸ்ட்டு இருந்துச்சு. அடுத்த வாட்டி வாங்க போகும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகேவா? ஏன்னா மெயின் மார்க்கெட்டில் ஹோல்சேல் கடையில் தான் நம்ம வாங்குறோம். எனிவே ஜி ஃபேம், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் மறுபடியும் வந்து நம்ம மீட் பண்ணலாம். பாய்.